கவனி. போன கிளாஸ் வரையும் நாம கூலும்ஸ் லா பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்திருக்கோம். ஆனா 2 சார்ஜ் தான் இருக்கும். சப்போஸ் மோர் தென் 2 சார்ஜஸ் கிவன்ல இருக்கு அப்படின்னா அப்ப எப்படி கூலும்ஸ் லாவை ஹேண்டில் பண்றது, அததான் முதல்ல தியரியா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம்குள்ள போக முடியும். இதை எப்படி டைட்டில் பண்ணலாம்னா கூலும்ஸ் லா ஃபார் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, தியரி தானே, அப்ப நானா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 சார்ஜ் எடுக்கிறேன். இதை நான் நேம் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நான் ஃபைண்ட் ஃபோர்ஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா கூலும்ஸ் லா படி நீங்க 2 சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப இங்க 4 சார்ஜ் இருக்கு. அப்ப என்ன ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்? சும்மா சொல்லுங்க, என்ன லாஜிக் இருக்கு? எதை ஆட் பண்ணும்? சார்ஜஸ் எல்லாம் தனித்தனியா தானே இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியாது. நம்மளால ஃபோர்ஸ்னா 2 சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அப்ப என்ன ஸ்டைல் எடுக்கலாம்? 2 சார்ஜா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்படி 2 சார்ஜா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். Q1 Q2 வருமா? Q2 Q1 சொல்ல முடியாது, ஒரு சைடு தான் சொல்லணும். அப்ப நீ சொன்னதே என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்ல முடியாது. இனிமேல் லேட்டா வந்தா விட மாட்டேன். நீங்க எல்லா கிளாஸும் இதே பண்ணிட்டு இருக்கீங்க. சோ Q1 Q2 அதே மாதிரி Q1 Q3 Q1 Q4 3 ஆயிருச்சு. Q2 Q3 Q2 Q4 அப்புறம் Q3 Q4. அப்ப நீங்க 2 சார்ஜஸா எடுத்துக்கிட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா 6 டிஃபரெண்ட் ஃபோர்ஸஸ் வருது. 1 2 1 3 1 4 2 3 2 4 3 4. ரிப்பீட் பண்ணாம யோசிக்கணும். 3 4நாலும் 4 3நாலும் என்னது? ஒண்ணுதான். அது இல்லாத மாதிரி யோசிச்சோம்னா 6 டிஃபரெண்ட் ஃபோர்ஸஸ் வருது. 6ஐயும் 1 by 1 கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மைண்ட் செட் என்ன பண்ண சொல்லுங்க? 6 ஃபோர்ஸையும் தனித்தனியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம் தான் நம்ம மூளை சொல்லும். ஆட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிரெயின் திங்க் பண்ணும். சரி, 6 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணியாச்சு, ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. அந்த ஃபைனல் ஆன்சரும் ஒரு ஃபோர்ஸ் தானே. அப்ப அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகணும்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த செவுத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா இப்படி ஆக்ட் ஆகும், இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. போர்ட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும்ட்டு நான் ஆஃபர் பண்ற ஃபோர்ஸ் எப்பயும் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். நீங்க யோசிச்ச மாதிரி 6 ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சு 6ஐயும் ஆட் பண்ணா ஒரு ஃபைனல் ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபைனல் ஃபோர்ஸ் எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதுங்கிற டவுட்டும் நம்மளுக்கு சேர்ந்து வரும். பாருங்களேன், மொத்தம் 4 சார்ஜ் இருக்கு. அந்த 4 சார்ஜ் தான் 4 பாயிண்ட். அதை தாண்டி இங்க எந்த பாயிண்ட்டும் இல்லை. சில நேரங்கள்ல சில ஸ்டூடெண்ட் சென்டர்ல ஆக்ட் ஆகும்லாம் சொல்லுவாங்க. சென்டர்ல பாயிண்டே இல்லையே. ஏதாவது ஒரு பாயிண்டோ இல்ல ஒரு இடமோ இருந்தாதான் ஒரு ஸ்பேஸ்னா எம்டி ஸ்பேஸ் இல்லாம சாலிட் ஸ்பேஸோ இல்ல ஏதோ ஒரு பாயிண்டோ இருந்தாதான் அங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால எங்க நீங்க 6 ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு 6ஐயும் ஆட் பண்ணி அதுதான் ஃபைனல் ஆன்சர்னு சொன்னீங்கன்னா அப்ப எனக்கு இந்த கேள்விக்கான பதிலையும் சேர்த்து சொல்லணும். அந்த ஃபைனல் ஆன்சர் எந்த புள்ளியில ஆக்ட் ஆகுது, எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதுங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். கண்டிப்பா உங்களால சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா கேள்வி தப்பு. நான் இப்ப கேட்ட கொஸ்டின் தப்பு. நான் கொஸ்டினை கொஞ்சம் மாத்துறேன். ஃபைண்ட் ஃபோர்ஸ் ஆன் Q2ன்னு சொல்றேன். இப்ப யோசிங்க, இப்ப என்னென்ன ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்? Q2 ரிலேட்டடான ஃபோர்ஸஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எது டார்கெட்டா இருக்கு? Q2. அப்ப என்னென்ன ஃபோர்ஸ் வரும்? Q2 Q1 ஒரு ஃபோர்ஸ் வரும்.
Q2 Q3 2 ஃபோர்ஸ், Q2 Q4 3 ஃபோர்ஸ் வரும். இப்ப இந்த 3 ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சு நீங்க யோசிச்ச மாதிரியே ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 3 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணா வர ஃபைனல் ரிசல்ட் எங்க ஆக்ட் ஆகும்? Q2ல ஆக்ட் ஆகும். அப்ப நீங்க கொஸ்டினை பார்த்த உடனே எந்த சார்ஜ் ஹைலைட் ஆகுன்னு செக் பண்ணி அந்த சார்ஜ் ரிலேட்டடா இருக்கிற போர்சஸ் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். மிச்ச போர்சஸ பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு டவுட் வரும் நிறைய டைம். இப்ப சப்போஸ் இது 4மே பிளஸ் சார்ஜ்னா என்னப்பா ஆகும்? ரிப்பல் ஆகும். அதனால நவுந்துரும்னு தப்பா யோசிச்சுறாங்க. ஏற்கனவே 2 கிளாஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ரிப்பல் ஆகி அந்த நவுந்தா கூலும்ஸ் லாவை அப்ளை பண்ண முடியாது. கூலும்ஸ் லா அப்ளை பண்ணா எல்லா சார்ஜஸும் எப்படி இருக்கணும்? ரெஸ்ட்ல தான் இருக்கணும். யாரும் என்ன ஆகக்கூடாதுன்னா மூவ் ஆகக்கூடாது. அப்பதான் கூலும்ஸ் லா அப்ளை பண்ண முடியும். கூலும்ஸ் லா ஃபார் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் தான் டைட்டில் போட்டிருக்கோம். அப்ப இவங்க யாரும் என்ன ஆக மாட்டாங்க? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்தாலும் நவுற மாட்டாங்க, பேலன்ஸ் ஆயிக்கும். நீங்க எந்த சார்ஜ் ஹைலைட் ஆகுதுன்னு நோட்டீஸ் பண்ணி அந்த சார்ஜ் ரிலேட்டடான ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப கொஸ்டின் படி நான் Q2 ஹைலைட் பண்ணிருக்கேன். அப்ப Q2 ரிலேட்டட் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா 1/4πε0. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ், அதை நான் Q2 Q1 எழுதுறேன் பை R ஸ்கொயர்டு. Q2க்கும் Q1க்கும் நடுவுல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை நான் சப்போஸ் R1 போட்டா எனக்கு இந்த இடத்துல R1 ஸ்கொயர். நான் இப்படி கால்குலேட் பண்ற ஃபோர்ஸ்ல யார் இருக்கணும்? Q2 இருக்கணும். ஏன்னா நான் எதை ஹைலைட் பண்ணிருக்கேன்? ஃபோர்ஸ் ஆன் Q2ன்னு Q2 தான் ஹைலைட் பண்ணிருக்கேன். அப்ப அடுத்த ஃபோர்ஸ் எழுதுங்க. 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் Q2 Q3. சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸை நான் R2ன்னு போட்டா எனக்கு இந்த இடத்துல R2 ஸ்கொயர். இதே மாதிரி அடுத்த ஃபோர்ஸ் எழுதுங்க. 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் Q2 Q4 பை இந்த டிஸ்டன்ஸை நான் சப்போஸ் R3ன்னு எழுதுனா R3 ஸ்கொயர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? ஃபோர்ஸ் ஆன் Q2 கிடைச்சிரும். நான் எழுதுறப்பே பாருங்களேன், Q2க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதிருக்கேன். மாத்தி எழுதுனா எங்கேயாவது கன்ஃபியூஸ் ஆயிருமோங்கிற தாட்ல அந்த மாதிரி எழுது. இதே ஃபோர்ஸ் ஆன் Q4ன்னு சொன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? Q4 ரிலேட்டட் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சு இதே மாதிரி ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோர்ஸோட வேல்யூ 10, இது 20, இது அகைன் 10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப 10 + 20 என்னப்பா வரும்? 30. 30 + 10 என்ன வரும்? 40. அப்படின்னு நீ ஃபைனல் ஆன்சரா 40ன்னு எழுத முடியாது. தப்பது. ஏன்னா இப்ப நான் சொன்ன 10, 20, 40 சாரி 10, 20, 10 இதெல்லாம் யாருன்னா மேக்னிட்யூட். ஃபோர்ஸ் நேச்சுரலாவே என்ன குவாண்டிட்டி? வெக்டார் குவாண்டிட்டி. வெக்டார்னா என்னென்ன வரணும்? மேக்னிட்யூடு வரணும், டைரக்ஷனும் வரணும். இப்ப நான் சொன்ன 10, 20, 10லாம் யாரு? மேக்னிட்யூட். அப்ப இந்த 10, 20, 10க்குலாம் என்ன இருக்கும்? டைரக்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷனை புத்திசாலித்தனமா யோசிச்சு டயக்ராம்ல டிரா பண்ணணும். டைரக்ஷனை டயக்ராம்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு அடிஷன் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி டைரக்ஷனை பேஸா வச்சு நீங்க அடிஷன் பண்ணீங்கன்னா அதை வெக்டார் அடிஷன் சொல்லலாம். அப்ப நீங்க பண்ண வேண்டியது வெக்டார் அடிஷன். நான் வெக்டார் அடிஷன் பண்ணணும்னு எழுதி இருக்கேன்ல. நிறைய புக்ல இத மாதிரி எழுதாம என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த இடத்துல R1 கேப், R2 கேப், R3 கேப்னு போட்டிருப்பாங்க. அப்படி போட்டாங்கன்னா அதெல்லாம் எதை மீன் பண்ணா டைரக்ஷனை மீன் பண்ணும். டைரக்ஷன் எழுதிட்டு நீங்க ஆட் பண்றதுனால அது எதை மீன் பண்ணும்? வெக்டார் அடிஷனை மீன் பண்ணும். நீ வெக்டார் அடிஷன்ங்கிறத பை நேம் எழுதி காமிக்கலாம். இன்னொரு ஸ்டைல் என்னன்னா சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கலாம். அப்ப இதுல இந்த வெக்டார் அடிஷன்ங்கிற மேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது ஈஸி, டயக்ராம்ல இருந்து பார்த்து எழுதிடலாம். அப்புறம் நீங்க அதோட டைரக்ஷனையும் மார்க் பண்ணிடலாம். நம்ம போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ்லயே படிச்சாச்சு. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னா கையை இப்படி கொண்டு போகணும், அட்ராக்டிவ்னா இப்படி கொண்டு போகணும், டைரக்ஷனும் படிச்சாச்சு. இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்ஷனை நீ அப்சர்வ் பண்ணணும். டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வெக்டார் அடிஷனை நீ என்ன பண்ணணும்? என்ஹான்ஸ் பண்ணணும். நாம அந்த டைரக்ஷன் பேஸ்ட் அடிஷனை தான் இப்ப நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். வெக்டார் அடிஷன்ங்கிற இந்த மேக்ஸை நீ 11th பிசிக்ஸ்ல படிச்சிருப்ப, மேக்ஸ்ல கூட படிச்சிருப்ப. நம்ம படிச்சதெல்லாம் தேவைப்படுமானா தேவைப்படாது. நம்ம படிச்சிருந்தாலும் பிசிக்ஸ்ல அதை அப்ளை பண்றப்ப ஸ்மார்ட்டா பண்ணணும். அப்ப அதுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம இங்க ஒரு சம்மரி மாதிரி படிச்சுக்கிட்டோம்னா பிசிக்ஸ் ப்ராப்ளம் டீல் பண்றப்ப ஈஸியா மாறும். உதாரணத்துக்கு ஒரு வெக்டார் இப்படியும்
இன்னொரு வெக்டார் இப்படி இருந்ததுன்னா வெக்டார் அடிஷன் படி ஃபைனல் ஆன்சர் எனக்கு இப்படி மாறும். ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா வெக்டார் அடிஷன் ரூல் படி அதை ஆட் பண்ணா இதான் ரிசல்ட். சப்போஸ் ஒரு வெக்டார் இப்படியும் இன்னொரு வெக்டார் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா வெக்டார் அடிஷன் ரூல் படி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் சப்ராக்ட் ஆயிடும். நீங்க எழுதுறப்ப P மைனஸ் Q எழுதலாம், Q மைனஸ் P எழுதலாம், அது பிரச்சனையே கிடையாது. P மைனஸ் Qன்னு எழுதுனீங்கன்னா ஃபைனல் ஆன்சரோட டைரக்ஷன் இருக்குல்ல அது P க்கு ஃபேவரா டிரா பண்ணும். Q மைனஸ் Pன்னு எழுதுனீங்கன்னா டைரக்ஷனை மாத்தி டிரா பண்ணும். P மைனஸ் Qன்னு எழுதணுமா இல்ல Q மைனஸ் Pன்னு எழுதணுமா, எது பெருசோ அதுல இருந்து சின்னதை கழிக்கும். கழிக்கிறதுனா இங்க நம்ம கழிக்கல, நம்ம ஆட் தான் பண்றோம். டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு. வெக்டார்னா மேக்னிடியூடும் வேணும் டைரக்ஷனும் வேணும். இது மேக்னிடியூட் இது டைரக்ஷன், இது மேக்னிடியூட் இது டைரக்ஷன். ஆட் பண்ணா வர ரிசல்ட்ல இது மேக்னிடியூட் இது டைரக்ஷன், இது மேக்னிடியூட் இது டைரக்ஷன், இது மேக்னிடியூட் இது டைரக்ஷன். ஆட் பண்ணா வர ரிசல்ட்டோட மேக்னிடியூட் இது டைரக்ஷன். ரிசல்ட்னா என்ன, ரிசல்ட் ரிசல்டன்ட்ங்கிற வேர்டு வெக்டார் அடிஷன் அப்படிங்கிற மேக்ஸ்ல அடிஷனை மீன் பண்ணும். இப்ப நான் அடிஷன் சொல்றேன்ல இது லோக்கல் வார்த்தை வெக்டார் அடிஷன் கான்செப்ட்ல. ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டார் தான் சொல்லுவாங்க. ரிசல்டன்ட் சொல்லிட்டா என்ன அர்த்தம், ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணணும். ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணா ரிசல்ட் வரும்பா. அந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டா எல்லாரும் இதை மட்டும் சொல்லுவாங்க, டைரக்ஷனை கோட்டை விட்டுருவாங்க. ஏன்பா ஆரை மட்டும் சொல்றேன்னா ஆறு தான் ரிசல்ட்டும்பாங்க. ரிசல்ட்ங்கிற வார்த்தையில இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரை இங்க இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க எல்லாரும், தப்பு. நான் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல ஆர் போடல, PQக்கு அடுத்த சிம்பிளா ஆர் போட்டிருக்கேன். ஓகே தானே, இதே நான் இதை ஏபின்னு எடுத்திருந்தா சி போட்டிருக்கேன். அப்ப ரிசல்ட்னா யாரு, இது மொத்தமா தான் ரிசல்ட். ரிசல்ட்னா மேக்னிடியூடும் வேணும் டைரக்ஷனும் வேணும், அதான் ரிசல்ட். இப்ப நான் காமிச்சிருக்கிற இந்த வெக்டார் அடிஷன் சினாரியோ இருக்குல்ல இத கிராபிக்கல் அடிஷன் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மெத்தட் இது. நம்ம ஒரு 100 ப்ராப்ளம் வெக்டார் அடிஷன்ல டீல் பண்ணோம்னா 95ல இருந்து 99 ப்ராப்ளத்துக்கு இந்த மெத்தட் சப்போர்ட் பண்ணும். ஏதாவது ஒரு சில ப்ராப்ளத்துக்கு தான் இந்த மெத்தட் சப்போர்ட் பண்ணும். பயங்கர ஈஸியான ஒரு மெத்தட், ஆனா பிராக்டிஸ் பண்ணணும். நான் போய் வெக்டார் அடிஷன்ங்கிற மேக்ஸ்க்குள்ள நிறைய ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்ணா யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகாது. பிசிக்ஸ்ல வந்துட்டு நிறைய டிஃபரெண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் வெக்டார் அடிஷன் வர மாதிரி ப்ராப்ளம் டீல் பண்ணும். அப்ப பிசிக்ஸும் படிச்ச மாதிரி இருக்கும், மேக்ஸும் படிச்ச மாதிரி இருக்கும். இது சிம்பிளா இருக்கு, ஏன்னா ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ஆட் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்ல இருந்தா ஆட் பண்ணா என்ன ஆயிரும், சப்ராக்ட் ஆயிரும்ட்டு பார்க்க பயங்கர சிம்பிளா இருக்கு. சப்போஸ் ரெண்டு வெக்டார் இப்படி ஒரே டைரக்ஷன்லயே ஆப்போசிட்லயே இல்லாம டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா, டிஃபரெண்ட் ஆக்சிஸ்னா இந்த ரெண்டு வெக்டாருக்கு அக்ராஸா என்ன ஆகுது, சம் ஆங்கிள் ஃப்ரேம் ஆகுது. இந்த மாதிரி சம் ஆங்கிள் ஃப்ரேம் ஆயிடுச்சுன்னா அப்ப எப்படி வெக்டார் அடிஷன் பண்றது, செம சிம்பிள். இத வெக்டார் அடிஷன் பண்ணா எனக்கு என்னென்ன வரணும், ஒரு மேக்னிடியூட் வரணும், ஒரு டைரக்ஷன் வரணுமா. மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா, ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos θ. டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா, tan inverse of q sin θ divided by p plus q cos θ. இது டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இதை வச்சு நம்ம டீல் பண்ணிக்கலாம். இப்படி இருந்தா ஈஸி, உடனே ஆன்சர் எழுதிடலாம். இப்படி இல்ல இப்படி இருக்குன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் எழுதி, அவ்வளவுதான் மேட்டர். நான் ரெண்டு வெக்டார் தான் ஹைலைட் பண்றேன் கரெக்டா. சப்போஸ் 3 வெக்டார் வந்துருச்சுன்னா என்ன பண்றேன், 3 வெக்டார் ஒரே டைரக்ஷன்ல வந்து அட்ட ஸ்டிச்ல 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். 3 வெக்டார்ல ரெண்டு ஒரே டைரக்ஷன்லயும் ஒன்னு ஆப்போசிட்லயே வந்தா என்னப்பா பண்ணும், இது ரெண்டையும் கூட்டிக்கலாம், அதை கழிச்சுக்கலாம். அப்ப ஒரே ஆக்சிஸ்ல இருந்தா வெக்டார் அடிஷன் காம்ப்ளெக்ஸா இல்ல. இதே 3 வெக்டார் பி கியூ இசட்னு 3 வெக்டார் கோணல் மாடலா இருந்தா என்ன பண்றது, ரொம்ப யோசிக்கணும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போகணும். முதல்ல 2 வெக்டார் எடுத்து ஆட் பண்ணி ப்ரொடியூஸ் ஆன ஆன்சரோட 3வது வெக்டாரை ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்கும். அப்போ மோர் தென் 2 வெக்டார் வர்றப்ப வெக்டார் அடிஷன்ங்கிற மேக்ஸ்ல இன்னும் கவனமா இருக்கும். பிசிக்ஸா இந்த டைட்டில்ல வர கொஸ்டின் ஈஸிப்பா, ஏன்னா பிசிக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். எந்த சார்ஜ் ஹைலைட் ஆகுதோ அதோட ஃபோர்ஸை கண்டுபிடிச்சா போதும். அதுக்கடுத்து பிசிக்ஸ்ல 2வது ஸ்டெப்பா என்ன வரும், டைரக்ஷன் மார்க் பண்றது. டைரக்ஷனை மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸ் உள்ள வரும். அப்ப இந்த லாஜிக் இந்த ஐடியாவை பேஸா வச்சுக்கிட்டு நீ இந்த மேக்ஸ் அங்க அப்ளை பண்ணி ஆன்சர். அப்ப மேக்ஸ் தான் இங்க சேலஞ்ச், பிசிக்ஸ் சேலஞ்ச் கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் வெக்டார்.
இதுக்கு நீ 11th வெக்டார் அடிஷன் டெப்தா படிச்சிருக்கலாம் அவசியம் இல்லை. இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நீ தேடினா parallelogram law of vector addition, triangle law of vector addition சில தியரி இருக்கும். அதுக்குள்ள போனா இந்த ஃபார்முலா வரும். அதுக்குள்ள போய் வேணா ஃபார்முலாவை வெரிஃபை பண்ணிக்கலாம். மேண்டேட்டரி கிடையாது. தப்பாவை கொடுக்க போறாங்க, கண்டிப்பா கரெக்ட். இதை ஃபாலோ பண்ணலாம். இது கிராபிக்கல் அடிஷன். கிராபிக்கல் அடிஷன் இல்லாம வேற ஸ்டைலும் நம்ம போகலாம். நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல மட்டும் இன்னொரு ஸ்டைலும் உனக்கு நடத்துறேன். பட் பெட்டர் நான் ஃபர்ஸ்ட் நடத்துற ஸ்டைல் தான். செகண்ட் ஸ்டைல் வந்து பெட்டர் நான் சொல்ல மாட்டேன். சில ரேர் கேஸ்ல யூஸ் ஆகலாம். ரேர் கேஸ், ரொம்ப ரேரா. நீ வந்து நான் நடத்த போற 2 ஸ்டைல், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு 2 ஸ்டைல்ல ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறான். 2 ஸ்டைல்லையுமே வேற வழியே கிடையாது. நீ டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ரூட்டை மாத்தலாம். நான் ஒரு ரூட் சொல்றேன், மேக்சிமம் சக்சஸ் ஆகுற ரூட், அதை ஃபாலோ பண்ணு. மினிமம் சக்சஸ் ஆகுற ரூட் நம்மளுக்கு வேணும். தேவைப்பட்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம், கத்துக்கலாம். இம்ப்ளிமெண்ட் பண்றோமா அப்படிங்கிறது நாம பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம் சிச்சுவேஷன் டிசைட் பண்ணும். ஓகேவா? திருப்பி நான் சம்மரி பண்ணேன். நிறைய சார்ஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த டயக்ராம நீ ஃபாலோ பண்ணா போதும். ஃபர்தரா அந்த டயக்ராம்ல மாற்றம்லாம் வராது. அதுல எந்த சார்ஜ் ஹைலைட் பண்றாங்கன்னு வெரிஃபை பண்ணும். ஹைலைட் பண்ற சார்ஜ் ரிலேட்டடா இருக்கிற போர்சஸ் 1 by 1 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச போர்ஸோட டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ணும். அப்புறம் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணும். பேஸ்ட் ஆன் தட் அடிஷன் ப்ராசஸ் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன். இத லீனியாரிட்டின்னு கூட சொல்லலாம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லீனியாரிட்டின்னு கூட சொல்லலாம். அடிக்கடி 1 மார்க்ல வரும். கூலும்ஸ் லா லீனியாரிட்டியை ஒபே பண்ணுமா, இல்ல கூலும்ஸ் லா இஸ் டேஷ் அப்படின்னு வரும். கீழே ஆப்ஷன்ல லீனியர், நான் லீனியர், கான்ட் ஏபிள் டு டிட்டர்மைன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீ லீனியர்னு போ. நீங்க மேக்ஸ்ல லீனியர்னா ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க. என்ன எக்ஸாம்பிள்ப்பா? ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுற ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்த்திருப்பீங்க. அது லீனியருக்கான ஒரு எக்ஸாம்பிள். லீனியர்னா என்ன அர்த்தம்னா, சூப்பர் பொசிஷன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப மொத்தம் 4 சார்ஜ் இருக்கா, உன்னால 4 சார்ஜுக்கும் பல்கா என்ன பண்ண முடியாது, ஃபோர்ஸ் அட்ட ஸ்டிச்சா கண்டுபிடிக்க முடியாது. 2 சார்ஜுக்கு பண்ணிட்டு அப்புறம் சம் பண்ணாதான் ஃபைனல் ஆன்சர் வரும். இப்படி தனித்தனியா பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறோம்ல, இந்த மேக்ஸ் தான் லீனியர் ஆர் சூப்பர் பொசிஷன் சொல்றோம். நீ தனித்தனியா பண்ணி மெர்ஜ் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். உன்னால பல்கா பண்ண முடியாது. சப்போஸ் இன் ஃபியூச்சர் யாராவது பல்கா பண்றதுக்குன்னு ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சாங்க, இல்ல பல்கா பண்றதுக்குன்னு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சாலும் அப்பயும் இதே ஆன்சர் தான். ஓகே, அது கஷ்டமா தான் இருக்கும். அது பாசிபிள் இல்லைங்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க, லீனியாரிட்டி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள்குள்ள போறாங்க. சூப்பர் பொசிஷன், சூப்பர் போஸ், சூப்பர் இம்போஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணு சேர்க்கணும்னு அர்த்தம். தனித்தனியா இருக்கிறத ஒண்ணு சேர்க்கணும்னு அர்த்தம். அப்ப தனித்தனியா இருக்கிற போர்ஸை நான் ஒண்ணு சேர்க்கிறேன். எப்படி ஒண்ணு சேர்க்கிறேன், அந்த போர்ஸ்லாம் வெக்டாருங்கிறதுனால வெக்டார் அடிஷன்ங்கிற மேக்ஸை பயன்படுத்தி ஒண்ணு சேர்க்கிறேன். இப்ப எக்ஸாம்ல இந்த தியரி கொஸ்டின் கேட்டுட்டாங்க, எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன் இன் கூலும்ஸ் லான்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீ என்ன பண்ணும், இதே மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு, here I am targeting charge Q2, so I am going to get force on Q2 னு போட்டுட்டு இதே மாதிரி எழுதி ஃபைனல் ஆன்சரை நீ என்ன பண்ணா போதும், டிஸ்கிரைப் பண்ணா போதும். நீ எழுதுனதுக்கு அப்புறம் here the focused charge is Q2, so I am getting forces related to Q2, that is force between Q2 and Q1, Q2 and Q3, Q2 and Q4னு தனித்தனியா எழுதிட்டு இது அப்படியே சம் பண்ணி ஆன்சர் எழுதலாம். ஒரு சின்ன மாற்றம் தியரி எக்ஸாம் எழுதுறப்ப என்ன மாற்றம்னா, நான் பண்ணிருக்கிற மாதிரி வெக்டார் அடிஷன் ஸ்டேட்மெண்டா எழுதாம என்ன பண்ணிரு, R1 கேப், R2 கேப், R3 கேப்னு போட்டு. அவ்வளவுதான். கீழே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடு. இப்ப நான் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னல, இப்படி எழுதுறேன் அப்படி எழுதுறேன்னு நான் நீ எழுதுற மாதிரி சொன்னல, அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடு. மேக்சிமம் ஆஃப் டீச்சர் அதை படிக்க மாட்டாங்க. நீ இதை எழுதியிருந்தாவே மார்க் கொடுத்துருவாங்க. நீ எக்ஸ்பிளனேஷன் எழுதலைன்னா மார்க் குறைச்சு. நீ எழுதாத அவங்க பெருசா என்ன பண்ண மாட்டாங்க, ரீட் பண்ண மாட்டாங்க. அது ஓனா எழுதிக்கலாம். இதுக்கு நீ எந்த புக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் ஒரு முக்கியமான தியரி கொஸ்டின் தான். தியரி கொஸ்டின்ல இந்த மேக்ஸை பத்தி நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? நான் உனக்கு ஏன் இந்த மேக்ஸ் சொல்றேன்னா, அடுத்து நம்ம இந்த மேக்ஸை வச்சுதானே எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணும். அப்ப இந்த மேக்ஸ்ல இருக்கிற பேசிக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம்குள்ள போனா ஈஸியா இருக்கும். நாம இன்னைக்கு ஒரு 2 இல்ல 3 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண முடியும் இந்த ஸ்டைல்ல. ஏன்னா இந்த ஸ்டைல் ப்ராப்ளம் சிம்பிள் ஆனா லென்த்தியா இருக்கும். மேக்ஸ் உள்ளேயும் வரணும். அந்த 2-3 ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல மட்டும் நான் உனக்கு இந்த மேக்ஸை 2 டிஃபரெண்ட் மோட்ல சால்வ் பண்ணி காமிக்கிறேன். நான் 2 டிஃபரெண்ட் மோட்ல சால்வ் பண்ணாலும் நீ எந்த மோட் எடுத்துக்கிறேன்,
ஃபர்ஸ்ட் மோட் எடுத்துக்கோ, அது பெஸ்ட். ஓகே தானே? என்னோட நோக்கம் என்ன? இப்ப எங்கெல்லாம் வெக்டார் டேர்ம் வருதோ பிசிக்ஸ்ல, அங்கெல்லாம் இந்த வெக்டார் அடிஷன்ங்கிற மேக்ஸ் வரும். நான் என்ன பண்றேன்னா ஸ்லோவா வெக்டார் அடிஷன்ங்கிற மேக்ஸை இம்ப்ரவைஸ் பண்ற மாதிரி ப்ராப்ளம் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஏன்னா இந்த மேக்ஸ் நான் கத்துக்கிறேன், அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி. இப்ப நோட்ஸ் எடுங்க. ப்ராப்ளம் நம்பர் 20 எடுங்க. டுவெண்ட்டிக்கு முன்னாடி இந்த டைட்டில் எடுங்களா. மேல பாருங்களா, கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம்னு எழுதியிருப்பான். டைட்டில் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு கூலும்ஸ் லா ஃபார் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்னு இப்படி எழுதிக்கணும். அவசரத்துல கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம்னு போட்டான். கூலும்ஸ் லா ஃபார் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்னு போட்டுக்கணும். அப்டேட் பண்ணிட்டீங்களா? இப்போ ப்ராப்ளம் நம்பர் 20 எழுது. Equal charges Q are placed at the four corners A, B, C and D of a square of side A. Find the magnitude of the force on the charge at corner B. இப்ப யாரும் நோட்ஸ் பார்க்க கூடாது, போர்டை பாருங்க. ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயரோட 4 கார்னரை நேம் பண்ணிருக்காங்க. A, B, C, D. நேமிங் எப்படி பண்ணணும்? நீ எங்கேயாவது ஆரம்பிச்சு கிளாக் வைஸ்லயோ ஆன்டி கிளாக் வைஸ்லயோ டிராவல் பண்ணு. இப்படி பண்ணிடாத. இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு ஆர்டர் மாத்தி பண்ணாத, லைனா பண்ணு. இந்த 4 கார்னர்லயும் ஈக்குவல் சார்ஜ் Q பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கொயரோட சைடு லென்த் ஏன்னு சொல்லிட்டாங்க. எல்லா சார்ஜுமே Qன்னு இருக்கா? அப்ப நம்ம பிக் பண்றப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிமிலர் லுக்ல சார்ஜ் இருந்தது, சிமிலர் வேல்யூஸா சார்ஜ் இருந்ததுன்னா அதை நீங்க நேம் பண்ணிருங்க. உங்க சாய்ஸ் தான். நான் Q1, Q2, Q3ன்னு ஒரு ஆர்டர்ல நேம் பண்றேன். இல்ல QA, QB, QC, QD அப்படி கூட பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு சாய்ஸ்ல நேம் பண்ணுங்க. சிமிலர் சிம்பிளா இருந்தா மட்டும் நேம் பண்ணுங்க. இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் அட் கார்னர் பின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின்ல கார்னர் B ல என்ன சார்ஜ் பாருக்கு? Q2. அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம்? ஃபோர்ஸ் ஆன் Q2 பண்ணணும். அப்ப Q2 ரிலேட்டட் ஃபோர்ஸஸ் நீங்க ஃபர்ஸ்ட் தனித்தனியா கண்டுபிடிங்க. அது ஸ்டெப் 1. ஆக்சுவலா இங்க மொத்தம் 4 சார்ஜ் இருக்கு. 4 சார்ஜுக்கு சேர்த்து என்னால பல்கா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அட் அ டைம்ல 2 சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கான ஃபோர்ஸ் ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலாவை வச்சு நான் என்ன பண்ணும்? Q2 ரிலேட்டட் ஃபோர்ஸஸா கண்டுபிடிக்கணும். நான் என்ன ஃபோர்ஸ் யாருக்கும் யாருக்கும் அக்ராஸா கண்டுபிடிக்கிறேங்கிறது எனக்கே புரியணும். நீ எழுதுறப்போ உனக்கு புரியணும். அதனால சில டைட்டில்ஸ் போட்டு ஆரம்பிங்க. சோ ஃபோர்ஸ் பிட்வீன் Q2 அண்ட் Q1 எழுதுறேன். இந்த ஃபோர்ஸை F1 நேம் பண்றேன். 1/4 எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் Q2 Q1 வருது. Q2 ஓட வேல்யூ Q, Q1 ஓட வேல்யூ Q. அப்போ ப்ராடக்ட் பண்ணா Q2 வந்துடும் பை R2. ஆர்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். நீங்க போய் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ் செக் பண்ணுங்க. செக் பண்ணா ஸ்கொயரோட சைடு லென்த் ஏன்னு வருது. அதனால A². அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் பிட்வீன் Q2 அண்ட் Q3 பண்ணணும். இந்த ஃபோர்ஸை நான் F2ன்னு எழுதுறேன். அகைன் ஃபார்முலா இதான். நம்மள நிறைய பேர், ஏன் நானே நிறைய தடவை இந்த தப்பு பண்ணுவேன், என்னன்னா இதை பார்த்து அவசர அவசரமா எழுதிடுவேன். அப்படி பண்ணாதீங்க. ஒரிஜினலா ஃபாலோ பண்ணுங்க.
1/4πε0 கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ். இப்ப யார் யார் இருக்காங்க? Q2 Q3. Q2 ஓட வேல்யூ என்ன இருக்கு? Q. Q3 ஓட வேல்யூ Q. அப்போ ப்ராடக்ட் பண்ணா என்ன ஆகும்? Q ஸ்கொயர்னு வந்துரும் பை R ஸ்கொயர். Rனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q2 அண்ட் Q3 என்னவா இருக்குன்னா ஸ்கொயரோட சைட் லென்த் ஏவா இருக்கு, அதனால A ஸ்கொயர். அடுத்து என்ன? ஃபோர்ஸ் பிட்வீன் Q2 அண்ட் Q4. இந்த ஃபோர்ஸை நான் என்ன பண்றேன்னா F3ன்னு எழுதுறேன். 1/4πε0 கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ். Q2ம் Q தான், Q4ம் Q தான். ப்ராடக்ட் பண்ணா Q ஸ்கொயர்னு வந்துரும் பை R ஸ்கொயர். Rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். Q2க்கும் Q4க்கும் அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்கொயரோட டயகனல். பித்தாகரஸ் தியரம் படி இது A, இது Aனா இது √2A வரும். √2Aங்கிறது டிஸ்டன்ஸ். நம்மளுக்கு ஃபார்முலால டிஸ்டன்ஸ் ஸ்கொயரா இருக்கு. அப்ப √2A ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்னா 2A ஸ்கொயர்னு வரும். நீங்க ஒரு டைமும் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னு அங்க போய் செக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிட்டு இங்க வந்து போடணும். ஸ்கொயர்னாவே A, ட்ரையாங்கிள்னாவே லென்த் L, சர்க்கிள்னா ரேடியஸ் Rனு போட்டக்கூடாது. டிஸ்டன்ஸ்ல சொதப்பல் வரும். அதனால கவனமா கண்டுபிடிச்சு போடும். இதோட என்னோட ஸ்டைல்ல ஸ்டெப் 1 ஓவர். நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறதுனால ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 பிரிச்சுக்கிறேன். ஸோ என்னைய பொறுத்தவரை ஸ்டெப் 1 ஓவர் முடிஞ்சிருச்சு. எப்படி ஓவர் நான் முடிவுக்கு வரேன்னா Q2 ரிலேட்டடான ஃபோர்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்ப இது Q2னா Q2 Q1 Q2 Q4 Q2 Q3ன்னு 3 ஃபோர்ஸ் தான் வரும். 3ஐயும் கண்டுபிடிச்சா அதனால ஓவர். நான் எழுதுறப்பே பாருங்களேன், Q2க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பேன், கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்ட்டு. இப்படி எழுதுனா கன்ஃபியூஷன் வராது. மாத்தி எழுதுனா எப்ப வேணாலும் கன்ஃபியூஷன் வரலாம்னு எனக்கு தோணுது. அதனால நான் இப்படி எழுதுறேன். இல்ல எனக்கு வந்து ஸ்டெப் 1 ஓவர் இதோட முடிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்க முடியல, சில நேரம் நான் கண்டுபிடிச்சதே தப்பா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னா இந்த க்ளூ யூஸ் பண்ணு. என்ன க்ளூ அப்படின்னா மொத்தம் எத்தனை சார்ஜ் இருக்கு? 4 சார்ஜா, அப்ப 3 ஃபோர்ஸ் தான். அதோட நீ ஸ்டாப் பண்ணி. ஏன் நான் சொல்றேன் இந்த க்ளூவை நான் ஏன் சொல்றேன்னா சில நேரங்கள்ல 5-6 சார்ஜ் வந்துடும். 5-6 சார்ஜ் வரப்போ உனக்கு என்ன ஆகும்? மென்டலா எங்கேயாவது ஒரு சின்ன லேகிங்ல தப்பு நடந்துடும், கேர்லெஸ் மிஸ்டேக் வரலாம். அதனால இந்த க்ளூவை யூஸ் பண்ணி கவனமா பண்ணு. அடுத்த ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸ்டெப் 3 ஸ்பீட் அப் பண்றதுப்பா, அவ்வளவுதான். இதான் ஸ்டெப் 2 ஓட இம்பார்ட்டன்ஸ். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஈக்குவலா இருந்தா அதை ரிலேட் பண்ணுங்க. F1 F2 எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அதை நான் ஹைலைட் பண்றேன். எனக்கு இன்னொரு ஐடியா கூட கிடைக்குது. F1 2ஆல டிவைட் பண்ணா F3 வந்து. இப்ப நான் ரிலேட் பண்றேன்ல, F3 is equal to F1/2. இது பண்ண முடியலன்னா விட்டுரு. பண்ணா ஓகே, பண்ணலைனாலும் ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீ ஸ்டெப் 2ல அன்வான்டா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது. ஈக்குவலா யார் இருக்காங்கன்னு பார்த்து ஹைலைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்டெப் 2 ஓட இம்பார்ட்டன்ட்டே ஸ்டெப் 3 ஸ்பீட் அப் பண்றதா. அப்ப நீ ஸ்டெப் 2லயே ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அது அப்ப அந்த ஸ்டெப் 2 ஓட நோக்கமே என்ன ஆயிரும்? ஸ்பாயில் ஆயிரும். அதையும் சீக்கிரமா முடிக்கணும். அதை வச்சு ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்? சீக்கிரமா முடியும். அதனால அன்ஈக்குவல் ஏதாவது உனக்கு நோட்டீஸ் ஆகுது, அதை ரிலேட் பண்ண தெரியலன்னா விட்டுரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஸ்டெப் 3 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதான். ரிலேட் பண்ணா ஸ்டெப் 3 வேகமா முடியும், அவ்வளவுதான். எனக்கு ஈக்குவல் தான் முக்கியம், அன்ஈக்குவல் நான் முக்கியம்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீ எப்ப ரிலேட் பண்றதா இருந்தாலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்ல பண்ணு. சிம்பிளிஃபிகேஷன் தானே வெக்டார் அடிஷன்ங்கிற மேக்ஸ். அப்ப எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன்னா வச்சுக்கிட்டா காமனா எடுக்கிறதுக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஸ்டெப் 2 ஓவர். ஸ்டெப் 3 இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இந்த ஸ்டெப் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸை மார்க் பண்ணும். நாம இங்க எழுதி இருக்கிறது மேக்னிடியூட் மட்டும் தான். அப்ப டைரக்ஷன் எப்படி மார்க் பண்றது? கையோட பொசிஷன் வச்சு பண்ணிடலாம். ரிப்பல்சிவ்னா இப்படி கொண்டு போனோம், அட்ராக்டிவ்னா இப்படி கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் யாரு? F1. அது யாருக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸா இருக்கு? Q2க்கும் Q1க்கும். அப்ப நீங்க Q2லயும் Q1லயும் போய் கையை வச்சிருங்க. இதுவும் பிளஸ் சார்ஜ், இதுவும் பிளஸ் சார்ஜ். அப்ப என்ன ஃபோர்ஸ் வரும்? ரிப்பல்சிவ். ரிப்பல்சிவ்னா கையை இப்படி கொண்டு போனோம். அப்ப நான் F1 இப்படி மார்க் பண்ணும். இங்க மட்டும் மார்க் பண்ண அவசியம் இல்லை, இங்கேயும் தாராளமா மார்க் பண்ணலாம். ஆனா நம்ம டார்கெட் ஃபைன் ஃபோர்ஸ் ஆன் Q2ங்கிறதுனால இதுல மட்டும் மார்க் பண்ணோம். ரெண்டாவது ஃபோர்ஸ் என்னப்பா இருக்கு? F2. அது யாருக்கு அக்ராஸா இருக்கு? Q2க்கும் Q3க்கும். Q2 என்ன சார்ஜ்? பிளஸ் சார்ஜ். Q3 பிளஸ் சார்ஜ்.
அப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப இப்படி வச்சு கையை இப்படி கொண்டு போயிருங்க. அப்ப F2 நான் மார்க் பண்ணிட்டேன். மூணாவது ஃபோர்ஸ் என்ன இருக்கு? F3. யாருக்கும் யாருக்கும்? Q2க்கும் Q4க்கும். அப்ப Q2 Q4 கையை வச்சுக்கோங்க. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப இப்படி கொண்டு போங்க. F3 மார்க் பண்ணிட்டேன். ஃபோர்ஸ் ஆன் Q2 தான் டார்கெட். அதனால எல்லா மார்க்கிங்கையும் நீங்க Q2ல தான் பண்ணுங்க. இதோட பிசிக்ஸ் முடிஞ்சிருச்சுப்பா. இனிமேல வெக்டார் அடிஷன்ங்கிற மேட்ச். இப்ப டைரக்ஷன் பாருங்க. ஒன்னும் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கு. சப்போஸ் 3 ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா நான் ஆட் பண்ணி ஆன்சர் எழுதிருக்கலாம். வேலை முடிஞ்சிருக்கும். 2 ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷன்லயும் ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா அப்ப இந்த ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறத கூட்டிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறத கழிச்சிருக்கலாம். ஆனா இங்க 3 ஃபோர்ஸ் இருக்கு. 3 வேற டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. அப்படின்னா பல்கா ஆட் பண்ணி நம்மளால ஆன்சர் எழுத முடியாது. முதல்ல 2 ஃபோர்ஸ் எடுத்து ஆட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு யோசிக்கணும். சரி, 2 ஃபோர்ஸ் எடுக்கிறதுனா எதை எடுக்கிறது? ரூல் என்ன சொல்லுதுன்னா எதை வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லுது. F1 F2 F3ல எந்த ரெண்டா ஃபர்ஸ்ட் எடுக்கிறது? ரியாலிட்டியை சொல்றதா இருந்தா எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா ஏன் ரூல் என்ன சொல்லுதுன்னா 2 ஈக்குவல் ஃபோர்ஸ் எடுன்னு சொல்லுது. என்ன காரணம்? சிம்பிளிபிகேஷன் ஈஸியா இருக்கும். அதான் காரணம். அதனால இங்க யாரு ஈக்குவல்? F1 F2 ஈக்குவல். அதனால F1ஐயும் F2ஐயும் எடுத்து வெக்டார் அடிஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். F1ஐயும் F2ஐயும் வெக்டார் அடிஷன் பண்ணா எனக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர் வரும். அந்த ஃபைனல் ஆன்சருக்கு நானா ஒரு பேர் வச்சுக்கிறேன், F12R. இந்த ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஃபார்முலா இருக்கு. √P² + Q² + 2PQ cos θ. ஃபைனல் ஆன்சருக்கு நான் வச்ச பேரு F12R. அதை எழுதிட்டேன். √P²க்கு பதில் என்ன அப்படின்னா F1², Q²க்கு பதில் F2², 2Pக்கு பதில் F1, Qக்கு பதில் F2, cos θ. இந்த ஃபார்முலா படி தீட்டாங்கிறது எந்த 2 வெக்டார் ஆட் பண்றோமோ அதுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள். நான் யாரையும் ஆட் பண்றேன்னா F1 F2. அப்ப அதுக்கு அக்ராஸா எவ்வளவு ஆங்கிள்னு கண்டுபிடிச்சா 90 டிகிரின்னு கிளியரா தெரியுது. அப்ப இங்க 90 போட்டுக்கலாம். கிவன்ல அவங்க இந்த ஸ்ட்ரக்சர் பத்தி பேசியிருக்காங்களா? ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், செமி சர்க்கிள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஆங்கிள் உன் கண்ணால பாக்குறப்போ உனக்கு ஒரு ஆங்கிள் தெரியும். அதை தாராளமா போடும். பை அப்சர்வேஷன்லயே உனக்கு ஆங்கிள் தெரியும். ட்ரையாங்கிள் வர்றப்ப அவசரப்படாது. நீ கண்ணால பாக்குறப்ப ஒரு ஆங்கிள் தப்பா கூட இருக்கலாம். அதனால கொஞ்சம் செக் பண்ணி போடணும். ட்ரையாங்கிள் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் போடுறப்ப கவனமா இரு. மித்த ஸ்ட்ரக்சர்ல நீ பார்த்தா உனக்கு ஆங்கிள் புரியும். அதை தாராளமா போடலாம். மேக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி படி cos 90 0, இந்த டேமே 0 ஆயிரும். F2க்கு பதில் F1 போட்டா F1² + F1², 2F1² வரும். இத ஃபர்தரா சால்வ் பண்ணா √2F1. நிறைய வெக்டார் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருக்கிறப்ப முதல்ல 2 வெக்டார் எடுத்து ஆட் பண்ணுங்க. சட்டப்படி நீ எந்த 2 வெக்டார் வேணாலும் எடுத்து ஆட் பண்ணலாம். ஆனா நான் என்னோட ரூல் ஃபார்ம் பண்றேன். ஈஸியா பண்ணணும், கஷ்டப்படாம பண்ணணுங்கிறதுனால இந்த ரூல் சொல்றேன். எந்த ரூல்? 2 ஈக்குவல் வெக்டார் எடுத்து ப்ராசஸ் பண்ணு. சிம்பிளிபிகேஷன் தள்ளணும். அடுத்து என்ன பண்ணும்? இப்பதான் ரொம்ப கவனமா இருக்கணும். நீ திருப்பி டயக்ராம். இந்த புது டயக்ராம்ல நான் எந்த ஃபோர்ஸ சோஃபார் டச் பண்ணலையோ அந்த ஃபோர்ஸ மார்க் பண்ணிடுறேன். அப்படின்னா நான் F3 டச் பண்ணவே இல்லை. அப்ப F3 மார்க் பண்ண. எந்த காரணத்தை கொண்டும் F1ஐயும் F2ஐயும் மார்க் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அதை ரெண்டையும் ஆட் பண்ணா ஒரு ஆன்சர் வந்திருக்குல்ல, இததான் இந்த இடத்துல மார்க் பண்ணும். இதை இந்த இடத்துல மார்க் பண்ணா இதோட டைரக்ஷன் தெரிஞ்சாதானே மார்க் பண்ண முடியும். நான் ஏற்கனவே இந்த ஃபார்முலா கொடுக்கிறப்ப டைரக்ஷன் ஃபார்முலா ஒண்ணு கொடுத்தேன். என்ன ஃபார்முலா? ஆல்பா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் Q sin θ டிவைடட் பை P பிளஸ் Q cos θன்னு சொல்லிருங்க. இதுல ஃபில் பண்ணுங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் Qங்கிறது F2, sin θங்கிறது 90 டிவைடட் பை Pங்கிறது F1, Qங்கிறது F2, cos θ 90. tan இன்வர்ஸ் ஆஃப் F2 ரீடைன் பண்றேன், sin 90 1, F1 ரீடைன் பண்றேன், cos 90 0ங்கிறதுனால இந்த போர்ஷனே 0 ஆயிரும். F2 F1 ஈக்குவல்ங்கிறதுனால கேன்சல் ஆகி 1ன்னு வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1னா 45 டிகிரி. நீங்க டைரக்ஷன் ஃபார்முலா வச்சு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஃபைனல் ஆன்சர் 45ன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாம 2 ஈக்குவல் வெக்டாரை ஆட் பண்ணிருக்கோம். 2 ஈக்குவல் வெக்டாரை எப்ப ஆட் பண்ணாலும் ஆன்சரோட டைரக்ஷன் எங்க இருக்கும்னா இங்க இருக்கிற ஆங்கிள் பாதியில இருக்கு. இந்த 45 நீ இதை வச்சே கண்டுபிடிக்கணும். இது தேவையில்ல.
அதனாலதான் நான் 2 ஈக்குவல் வெக்டார் எடுத்து ப்ராசஸ் பண்ண சொல்றேன் இனிஷியலா. சப்போஸ் 2 ஈக்குவல் வெக்டார் கொஸ்டின்ல இல்லைன்னா என்ன பண்றது? கண்டிப்பா இருக்கும். நீ ப்ராசஸ் பண்றப்போ குறைஞ்சபட்சம் ஒரு பேராவது எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஏன்னா அவங்க சொல்ற ஸ்ட்ரக்சர் ஒரு 6 ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவாங்க. ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், செமி சர்க்கிள், சர்க்கிள், பென்டகன், ஹெக்ஸகன். இதுல பென்டகன், ஹெக்ஸகன்லாம் சிலபஸ்ல கிடையாது. ஸ்கூல்ல இன்டகிரேட்டட் பேட்ச் ஏதாவது அட்டென்ட் பண்றேன்னா அவங்க நடத்துவாங்க. பட் அது இதுவரை வந்ததே கிடையாது. நான் எந்த கொஸ்டின் பேப்பர்லயும் பார்த்தது இல்லை. அதனால நம்மளுக்கு அது தேவைப்படாது. மித்த ஸ்ட்ரக்சரை ஒழுங்கா வச்சுக்கிறணும். மித்த ஸ்ட்ரக்சர்ல நிறைய ட்விஸ்டட் ப்ராப்ளம்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம ஸ்லோவா கிராஜுவலா ப்ராப்ளமோட குவாலிட்டி ரைஸ் பண்ணும். வெக்டார் அடிஷன்ங்கிற மேக்ஸை என்ன பண்ணும்? ஸ்மூத்தா கத்துக்கிறணும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். அதான் பிளான். மற்றபடி ஸ்டெப் 1 ஈஸி. ஏன்னா எந்த சார்ஜ் ஹைலைட் ஆகுதோ அவனோட கோர்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஸ்டெப் 2 ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். ஸ்டெப் 3 டைரக்ஷன் மார்க் பண்ற வரை ஈஸி. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் யோசிக்க சொல்றேன். என்ன யோசிக்கணும்? நிறைய வெக்டார் கோணல் மணலா இருந்தா 2 வெக்டார் எடுத்து ஆட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். அந்த 2 வெக்டார் ஈக்குவல் வெக்டாரா இருந்தா நல்லா இருக்கும். ஆன்சர் எடுத்தாச்சுன்னா ஆன்சரோட டைரக்ஷன் என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன லாஜிக் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்டெப் எதுவும் தேவையில்ல. அப்ப F1 அந்த ஆன்சர் எங்க ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா 45 டிகிரில ப்ரொஜெக்ட் ஆகுது. 45 டிகிரி எங்க இருக்குன்னு இங்க போய் தேடினா கிடைக்காது. பிளாங்கா இருக்கும், ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அதனால 90 எங்க இருந்து எடுத்தியோ அங்க போயிரு. 90 இங்க இருந்து எடுத்துரு. அப்ப 90ல பாதி தான் 45. அப்ப இது 90னா 45 எங்கப்பா இருக்கும்? கரெக்டா டயகனல்ல இருக்கும். அங்க புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து மார்க். ஓகே தானே? அங்க போய் மார்க் பண்ணாத, கன்ஃபியூஸ் ஆகும். அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, இங்க வந்து மார்க் பண்ணிரு. மார்க் பண்ணி புது டயக்ராம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு புது டயக்ராம மட்டும் பாரு. இந்த புது டயக்ராம்ல 2 ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. வெக்டார் அடிஷன் ரூல் படி 2 ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷன்ல இருந்து ஆட் பண்ணிக்கோ. கரெக்டா? இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சிம்பிளிபிகேஷன் கிடையாதுல, இதோட முடிஞ்சிருச்சுல. அப்ப எப்ப முடியுதோ அப்ப நீங்க லெஃப்ட் சைட்ல ஃபோர்ஸ் ஆன் Q2ன்னு அந்த டார்கெட்டை செட் பண்ணு. நீ இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆன் Q2ன்னு எழுதிட முடியாது. ஏன்? மொத்தம் 3 ஃபோர்ஸ் இருக்கு. நான் 3யுமே ஆட் பண்ணல. எதை எடுக்கிறேன்? 2 தான் எடுக்கிறேன். அப்ப இது ஒரு இன்டர்மீடியட். ஆன்சர் எடுத்து நான் கன்சால்டேட் பண்றப்ப எனக்கு ஃபைனல் ஆன்சர் வருதுன்னு உணர முடியுது. எப்ப ஃபைனல் ஆன்சர்னு உணர முடியுதோ அப்ப லெஃப்ட் சைட்ல அந்த டார்கெட்டை எழுதிருங்க. F1 பதில் என்ன வருதுன்னா √2 F1 வருது. F3க்கு பதில் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா F1/2. ரெண்டுலயுமே நான் எதை காமனா எடுக்கலாம் அப்படின்னா F1 காமனா எடுத்துக்கலாம். கடைசியா F1க்கு பதில் இதை ஃபில் பண்ணிக்கலாம். அப்ப √2 + 1/2 இன்டூ F1க்கு பதில் 1/4πε0 Q²/A². இதான் இப்படிதான் பண்ணும். வெக்டார் அடிஷன்ல இதான் பெஸ்ட் மெத்தட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் வெக்டார் ஆட் பண்ணாதான் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல பாதி அப்படிங்கிற லாஜிக். நீ அன்ஈக்குவல் எடுத்துட்டா நீ இந்த ஃபார்முலா வச்சுதான் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப தேவையில்லாத ரிஸ்க் ஜாஸ்தியாகும். அதனாலதான் நான் ஈக்குவல் வெக்டார் எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப இதே ப்ராப்ளத்துல நான் இந்த சார்ஜ மைனஸ் சார்ஜ்னு சொல்லிட்டேன் Q1. அப்ப இங்க என்னப்பா வரும்? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. என்ன வரும்? ப்ராடக்ட் இதே ப்ராப்ளம் தான். ஆனா ஒரே ஒரு சார்ஜ மைனஸ் Qன்னு சொல்லிட்டான். அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் Q2 and Q1 போடணுமா? போட்டா இங்க என்ன வரும்? சொல்லுங்கப்பா. Q² தான் ஒரு மைனஸ் போடக்கூடாது. ஏன்னா இது மேக்னிடியூட். அப்ப இங்க மைனஸ் இருந்தாலும் நான் எத்தனை ப்ராப்ளத்துல சொல்லியிருக்கேன், நீங்க மைனஸ் கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது? இந்த இடத்துல போடணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? இங்க மைனஸ் வராது, மேக்னிடியூட் பிளஸ் தான் வரும். ஆனா இங்க டைரக்ஷன் மாறிடும். இப்படி வந்துடும். டைரக்ஷன் மாறுறப்ப வெக்டார் அடிஷன் என்ன ஆகும்? மாறும், ஸ்டெப்ஸ் மாறும். யோசிக்கணும். அப்ப இங்க எது சேலஞ்ச்? வெக்டார் அடிஷன். டைரக்ஷன் மாற மாற வெக்டார் அடிஷன் மாறும். நீ வீட்டுல என்ன பண்ணா இந்த சார்ஜையும் மைனஸ்னு வச்சுக்கோ. வச்சுட்டு எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துக்குவா. அடுத்த வாரம் வரப்ப இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே நோட் வெரிஃபை பண்ணுவேன். அடுத்த வாரம் வரப்ப இதையும் ஒர்க் அவுட் பண்ணு. இதை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ண, அதுக்கப்புறம் பொலாரிட்டியை மாத்துனா என்ன ஆகுதுன்னு என்ன பண்ணு வெரிஃபை பண்ணி. ஓகே, வெக்டார் அடிஷன் நாம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஈஸியா பண்ணிடலாம். இதே ஸ்ட்ரக்சர்ல பொலாரிட்டியை மாத்த டைரக்ஷன் மாற மாற ஸ்டெப்ஸும் என்ன ஆகும்? அதுக்கு தகுந்த மாதிரி
என்னாலையும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்திலே என்ன பண்ணிட முடியாதுன்னா எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஒரே ப்ராப்ளத்துல மொத்த வெக்டார் அடிஷனோட சினாரியோவையும் மெர்ஜ் பண்ணிட முடியாது. டேக் டைம். நானும் நிறைய ப்ராப்ளம் நடத்த போறேன். ஸ்ட்ரக்சரையும் கவர் பண்ணும். ஓகே தானே? கிளியரா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல மட்டும் இன்னொரு மெத்தட்லயே உனக்கு நடத்துறேன்னு சொல்லியிருக்கேன். ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. √2 + 1/2 f1. இதே ஃபைனல் ஆன்சரை இப்ப நான் இன்னொரு மெத்தட்ல உனக்கு அச்சீவ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டெப் 1 காமன் தான், ஸ்டெப் 2 காமன் தான், ஸ்டெப் 3ல டைரக்ஷன் மார்க் பண்ற வரை எந்த மாற்றமும் கிடையாது. டைரக்ஷன் மார்க் பண்ணியாச்சு. டைரக்ஷன் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வெக்டார் அடிஷன் எப்படி பண்றதுங்கிறதுக்கு ஒரு ஸ்டைல நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கிராபிக்கல் அடிஷன் மெத்தடு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டைலு. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஹெவி சக்சஸ் கொடுக்குற ஸ்டைலு. ஆனா இப்ப நான் வேற ஒரு ஸ்டைல் பண்ண போறேன். இதுவும் நல்லா இருக்கும், இதுவும் ஈஸியா தான் இருக்கும். ஆனா இது எல்லா நேரத்திலயும் நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகேவா? பர்டிகுலரா ட்ரையாங்கிள் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணும். அதனால இது எல்லா நேரத்திலயும் செட் ஆகாது. இருந்தாலும் கத்துக்குவோம். என்ன அப்படின்னா நீங்க திருப்பி டயக்ராம் போடுங்க. அந்த டயக்ராம் வரையும் வந்துருமா? அப்புறம் திருப்பி டயக்ராம் போடுங்க. இந்த புது டயக்ராம்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கண் பார்வைக்கு ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் தெரியுற போர்சஸ் அப்படியே மார்க் பண்ணிருங்க. அப்ப எனக்கு F1 இப்படி இருக்கு, F2 இப்படி இருக்கு. இதை நான் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே மார்க். இது டயகனலா இருக்குன்னு கிளியரா தெரியுது. அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவுப்பா? 45 டிகிரி. நம்மளுக்கு ஒரு வெக்டார ரெண்டா ஸ்பிளிட் பண்ற எபிலிட்டி இருக்கு. எங்க தீட்டா இருக்கோ அங்க என்ன ஆகும்? காஸ் தீட்டா டேர்ம் வரும். அப்ப இந்த பக்கம் என்ன வரும்? F3 cos 45. அதுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன ஆயிரும்னா F3 sin 45. இப்ப இது ரெண்டு எப்படிப்பா இருக்கு? ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். F1 + F3 cos 45. F1 F1 ரீடைன் பண்ணிக்கிறேன். F3க்கு பதில் F1/2ன்னு எழுதுறேன். cos 45 ஓட வேல்யூ என்னன்னா 1/√2. அதையும் சேர்த்துட்டேன். ரெண்டுலயுமே எனக்கு F1 காமன் வெளியே எடுத்துட்டேன். அடுத்து என்ன? இது ரெண்டு எப்படிப்பா இருக்கு? ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? F2 + F3 sin 45. F2க்கு பதில் F1 எழுதுறேன். F3க்கு பதில் F1/2. sin 45ங்கிறது 1/√2. ரெண்டுலயுமே F1 காமன், அதை வெளியே எடுத்துட்டேன். இப்ப திருப்பி புது டயக்ராம் போடுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதை இங்க எழுதுங்க. அதே மாதிரி இதை ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அது இங்க. இப்ப இந்த மாதிரி ஒன்லி ஹரிசாண்டல் ஒன்லி வெர்டிகல்னு மாறிடணும். ஒரே ஒரு ஹரிசாண்டல் ஒரே ஒரு வெர்டிகல்னு மாத்தணும். மாத்திட்டு நல்லா கவனமா பாருங்க. ஃபோர்ஸ் ஆன் Q2னு போட்டு ஹரிசாண்டல் போர்ஷன் எழுதுங்க. F1 × 1 + 1/2√2 பக்கத்துல I கேப் போட்டு பிளஸ் போட்டு வெர்டிகல் போர்ஷன் எழுதுங்க. F1 × 1 + 1/2√2 பக்கத்துல J கேப். இதே வெர்டிகல் போர்ஷன் இப்படி இருந்ததுன்னா -J கேப் கீழே இருந்ததுன்னா, ஹரிசாண்டல் போர்ஷன் இங்கிட்ட வந்துச்சுன்னா -I கேப். இது ரெண்டுலயும் எது காமனா இருக்கு? F1 × 1 + 1/2√2 காமன். வெளியே எடுத்துட்டா I கேப் + J கேப். எனக்கு I கேப் J கேப் வரக்கூடாது, அதோட மேக்னிடியூட் தான் வரணும். இது நீங்க 11th படிச்சிருப்பீங்க, மேக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? ஒரு ரூட் போட்டு ஐக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணும், ஜேக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணும். கரெக்ட் தானே? 2i + 3j ரூட் போட்டு 2² + 3² எழுதுவேன். இங்க 1 இருக்கிறதுனால ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இதை சால்வ் பண்ணா √2ன்னு வரும். அதை உள்ள பெருக்குங்க. அப்ப F1 × √2 உள்ள பெருக்கிட்டா √2 + 1/2. இதானே ஏற்கனவே போனதுலயே ஆன்சரா வந்துச்சு. இதுவும் ஒரு ஸ்டைல் தான். ஃபைனல் ஆன்சர் இப்படியும் பண்ணலாம். பட் நான் இந்த ஸ்டைல் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் இந்த ஸ்டைல் எப்ப எடுப்பேன்னா ஆப்சன்ஸ்ல I கேப் J கேப் இருந்தா எடுப்பேன். ஆப்சன்ஸ்ல I கேப் J கேப் அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. 3Dனா தான் வரும். ஸ்கொயருங்கிறது 2D. அதனால நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தடே என்னது? மோர் தென் யூர் ஃபர்ஸ்ட் மெத்தட் படியே போ. இது ஒரு அனெக்ஸரா வச்சுக்கோ. இதை வந்து நீ எந்த ப்ராப்ளத்திலயும் அப்ளை பண்ணாத. சில ரேர் கேஸ்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் சக்சஸ் ஆகாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இதை அப்ளை. இப்ப நான் திருப்பி சம்மரி பண்றேன். நாம என்ன பண்ணோம்? கொஸ்டினை ரீட் பண்ணி
எந்த சார்ஜ் ஹைலைட் ஆயிருக்குன்னு செக் பண்ணி அந்த சார்ஜ் ரிலேட்டடான போர்சஸ 1 by 1 கண்டுபிடிக்கணும். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல அவங்களுக்கு அக்ராஸா உள்ள ரிலேஷன்ஷிப்பை ரெகனைஸ் பண்ணும். ஸ்டெப் 3ல என்ன பண்ணும்? டைரக்ஷனை மார்க் பண்ணும். ரிப்பல்சிவ்னா இப்படி, அட்ராக்டிவ்னா இப்படின்னு கையை அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நாம திங்க் பண்ணும். அந்த திங்கிங் தான் வெக்டார் அடிஷன்ங்கிற மேக்ஸ். கவனமா திங்க் பண்ணும். அதுல இப்ப நிறைய வெக்டார் இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருந்தா முதல்ல 2 வெக்டார் எடுத்து ஆட் பண்ணலாம்னு ஒரு க்ளூ சொல்லியிருக்கேன். இந்த 2 வெக்டார் எடுத்து ஆட் பண்ற இந்த சினாரியோல எதை எடுத்தா நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா ஈக்குவல் எடுத்துக்கிட்டா நல்லது. நீங்க 1 2ன்னு யோசிக்கிறீங்க, நான் அப்படி சொல்லல. 2 ஈக்குவல் வெக்டார் எடுத்து தான் ஆட் பண்ணணும் சொல்லுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. கிளியரா? டிக் பண்ணுங்க. ப்ராப்ளம் நம்பர் 20 டிக் பண்ணுங்க. டைம் ஆகுது. இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல 2 மெத்தடும் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன் நோட்ஸ்ல. செகண்ட் மெத்தட் நீ பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் மெத்தடே ஃபாலோ பண்ணு. 3 charges Q each are placed at corners of an equilateral triangle. Find force on capital Q which is placed at centroid of an triangle. ஒரு ஈக்குவலட்டர் ட்ரையாங்கிள் சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். ட்ரையாங்கிளோட சைடு லென்த் எல்லுன்னு இருக்காங்க. 3 கார்னர்ல 3 சார்ஜ் வச்சிருக்காங்க. எல்லாமே Q. அப்புறம் சென்ட்ராய்ட்ல இன்னொரு சார்ஜ் வச்சிருக்காங்க. அது கேபிட்டல் Qன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்மால் Q, அது கேபிட்டல் Qன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் சென்ட்ராய்டு ஐடென்டிஃபை பண்ணுவேன். சென்ட்ராய்டுங்கிறது நீங்க 3 கார்னர்ல இருந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன் வரையணும். இந்த 3 பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் மீட் பண்ற இடம் தான் என்னது? சென்ட்ராய்டு. அங்க கேபிட்டல் Qன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜோட ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் Q. இதான் டிமாண்ட் பண்ணிருக்கு. இந்த 3 சார்ஜும் ஒரே சிம்பல்ல இருக்கா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும். அதனால நேம் பண்ணிக்கலாம். இது Q1, இது Q2, இது Q3. இது வேற சிம்பல்ல தானே இருக்கு, அதனால நேம் பண்ண வேணும். அதான் நம்ம டார்கெட் பிக்ஸ் பண்ணியாச்சு, ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் Q. இப்ப அடுத்து என்ன? மொத்தமா எனக்கு 4 சார்ஜ் இருக்கு. 4 சார்ஜுக்கும் சேர்த்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்கிட்ட கிடையாது. அட் அ டைம்ல 2 சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அந்த ஃபார்முலா இதான் 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². இப்ப நான் ஃபோர்ஸ் பிட்வீன் கேபிட்டல் Q அண்ட் Q1 பண்ண போறேன். என்னோட டைட்டில்ல கம்பல்சரியா யார் வரணும்? கேபிட்டல் Q வரணும். ஏன்னா டார்கெட் என்னது? ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல். இந்த ஃபோர்ஸ நான் F1 எழுதிக்கிறேன். 1/4πε0 கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ். ஒன்னு யாருப்பா? கேபிட்டல் Q. இன்னொன்னு Q1. Q1க்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா Qன்னு போட்டுக்கலாம். பை என்னப்பா? r². r என்னப்பா அர்த்தம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். இங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ்னா யாரு? Q1. அப்ப Q1க்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் இப்ப நான் ஹைலைட் பண்றேன்னா இந்த லைன். இது எனக்கு வேணும். இத நான் கொஸ்டின் மார்க்னு போடுறேன். அப்ப இந்த கொஸ்டின் மார்க்கை கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் சின்னதா தெரியுது. அதை கட் பண்ணி ரீடிரா பண்ணலாம்னு தோணுது. என் டார்கெட் இந்த கொஸ்டின் மார்க். இந்த லைன் ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன் சைடு லென்த்தோட மிட் பாயிண்ட்ல தான் கட் பண்ணும். மிட் பாயிண்ட்ல கட் பண்ணுச்சுன்னா இது L/2 வரும். இந்த ட்ரையாங்கிள் ஒரு ஈக்குவலட்டர் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால ஒரு ஆங்கிள் எவ்வளவு டிகிரி வரும்? 60 டிகிரி வரும். இந்த லைனும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன். அப்ப இதுவும் மிடில்ல கட் ஆகுறதுனால இந்த ஆங்கிள் 30 டிகிரி வரும். எனக்கு அட்ஜசன்ட் சைடு இருக்கு, ஹைபாட்னஸ் தேவையா இருக்கு. அப்ப நான் cos 30 டீல் பண்ணலாம். cos 30 ஓட ஃபார்முலா என்னப்பா? அட்ஜசன்ட் சைடோட பை ஹைபாட்னஸ்.
அப்ப L/2 by கொஸ்டின் மார்க். இதுல இருந்து L/2 கொஸ்டின் மார்க் கண்டுபிடிச்சா L/2 by cos 30 வந்துரும். cos 30 ஓட வேல்யூ √3/2. அப்ப L/2 by √3/2. 2 கேன்சல் ஆயிருச்சுன்னா L/√3 வந்துரும். L/√3ங்கிறது யாருன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் Q அண்ட் Q1. டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் Q அண்ட் Q1னா 6. ஆனா நம்மளுக்கு என்ன இருக்கு R² இருக்கு. அப்ப L/√3 நான் ஸ்கொயர் பண்ணும். ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் L²/3 வரும். L²/3 மேல போய். ஓகேவா? அடுத்து என்ன ஃபோர்ஸ் பிட்வீன் கேபிட்டல் Q அண்ட் Q2. நம்ம டார்கெட் கேபிட்டல் Q. அப்ப கேபிட்டல் Q ரிலேட்டடான ஃபோர்ஸஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதை நான் F2 நேம் பண்றேன். என்ன ஃபார்முலா இத பார்த்து எழுதாதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரிஜினலா ஃபாலோ பண்ணுங்க. 1/4πε0 கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ். என்னென்ன சார்ஜ் இருக்கு கேபிட்டல் Q Q2. கேபிட்டல் Q தான். Q2க்கு பதில் Q இருக்கு. பை R² வேணும். Rனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். கேபிட்டல் Qக்கும் Q2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதுதான். இது எவ்வளவு வரும்னா இதே தான். ஏன்னா கார்னருக்கும் சென்ட்ராய்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா எந்த கார்னர்ல இருந்து செக் பண்ணாலும் என்ன ஆகாது மாறாது. அப்ப இதே L/√3 தான் வரும். ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிரும் L²/3 வந்துரும். L²/3 மேல போயிடும். அடுத்து என்ன ஃபோர்ஸ் பிட்வீன் கேபிட்டல் Q அண்ட் Q3. இந்த ஃபோர்ஸை நான் F3 நேம் பண்றேன். திருப்பி இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. 1/4πε0 கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ். ஒன்னு கேபிட்டல் Q இன்னொன்னு Q3. Q3க்கு பதில் ஸ்மால் q பை R². Rனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். இந்த டிஸ்டன்ஸ் இதுவும் அதே தான் வரும் L/√3. ஸ்கொயர் பண்ணா L²/3. ஆனா நாம வரைகிற டயக்ராம்ல இது கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படி தெரியுதுன்னா நம்ம ரஃப் ஹேண்ட்ல வரையணும், ஃப்ரீ ஹேண்ட்ல வரையணும். இப்ப இப்படிதான் தெரியும். நம்ம ஒண்ணு கிராஃப் ஷீட்ல கரெக்டா ஆங்கிள் எல்லாம் போட்டு ட்ரையாங்கிள் போடல, வெறுங்கையில போட்டா இப்படி தப்பு தப்பா தான் தெரியும். நான் அதனாலதான் சொன்னேன் ட்ரையாங்கிள் வர்றப்ப நீ எப்பயுமே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல கவனமா இருக்கணும். ட்ரையாங்கிள் அப்பியரன்ஸ் எப்ப வந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கும். எந்த இடத்துலயும் சொதப்பிடக்கூடாது. முடிச்சாச்சு. இப்ப இந்த கொஸ்டின்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு டவுட் கேட்டான். ப்ராடக்ட் ஆஃப் Q1 Q1 தானே, இங்க நீங்க ஏன் Q3 போட்டிருக்கீங்கன்னு டவுட் கேட்டான். அப்படி கேட்டானா என்ன அர்த்தம் அவன் முழுசா யோசிக்காம பாக்குறானா. நான் இங்க ஒண்ணு Q3 போடலாம், அது × 3 L²/3 என்ன இருக்கு மேல போய். அப்ப டவுட் கேட்கறதுலயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அவன் அந்த கன்சர்ன் கொஸ்டினை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால கவனமா இருக்கு. மேக்னிடியூட் தான் கண்டுபிடிக்கிறோம், ஆனா கேர்ஃபுல்லா இருக்கு. அடுத்து ஸ்டெப் 2க்குள்ள போயிடலாம். ஏன் ஸ்டெப் 2னா நான் சொன்ன க்ளூ படி முடிச்சிட்டேன் வேலையை. 4 சார்ஜ் இருந்தா எத்தனை ஃபோர்ஸ் வரும் 3 ஃபோர்ஸ் வரும். எல்லாத்துலயும் கேபிட்டல் Q ஹைலைட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப டெஃபினட்டா தேவையான ஃபோர்ஸை இண்டிவிஜுவலா கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர் போசன் பிரின்சிபிள் படி நம்ம இண்டிவிஜுவலா தான் கண்டுபிடிக்கணும், டீல் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டெப் 2க்குள்ள போகணும். ஸ்டெப் 2ல இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணும். எல்லா ஃபோர்ஸும் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப F1 = F2 = F3 எழுதலாம். எல்லா ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்குங்கிறது நல்ல விஷயம் தான். நம்மளுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இருந்தா சிம்பிளிபிகேஷன் ஆல்வேஸ் என்ன ஆகும் ஃபாஸ்டா இருக்கும். எல்லாருமே ஈக்குவல்னா ஆப்வியஸ்லி அது நல்ல விஷயம் தான், குழப்பமே இருக்காது. அடுத்த ஸ்டெப் 3க்குள்ள போ. ஸ்டெப் 3ல என்ன பண்ணும் இந்த ஃபோர்ஸஸோட டைரக்ஷனை டயகிராம்ல மாற்றும். எப்படி மார்க் பண்ணும் ஏனோதான்னு மார்க் பண்ணக்கூடாது. என்ன இருக்கு யாருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிட்டு கையை அங்க வச்சு மார்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்னது F1 which is between Q1 Q1. Qக்கு வந்து பிளஸ் சார்ஜ், Q1 என்ன சார்ஜ்னா பிளஸ் சார்ஜ். ரெண்டுமே பிளஸ் சார்ஜ்னா என்ன ஃபோர்ஸ் வரும் ரிப்பல்சிவ். அப்ப கை இப்படி போகணும். அப்ப நான் F1 இப்படி மார்க் பண்ணேன். இந்த பக்கமும் மார்க் பண்ணலாம். ஆனா டிமாண்ட் ஃபோர்ஸ் ஆன் கேபிட்டல் Qங்கிறதுனால நான் அதுல மார்க் பண்ணேன். ரெண்டாவது ஃபோர்ஸ் என்ன இருக்கு F2. F2ங்கிறது Qக்கும் Q2க்கு அக்ராஸா உள்ளது. Q என்ன சார்ஜா இருக்கு பிளஸ் சார்ஜ், Q2 பிளஸ் சார்ஜ். அப்ப கையை இப்படி வச்சுக்கோங்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப இப்படி மார்க் பண்ணுங்க. அப்ப F2 இப்படி வரும். மூணாவதா என்ன இருக்கு F3 which is between Q1 Q3. Q என்ன சார்ஜா இருக்கு பிளஸ் சார்ஜ், Q3 பிளஸ் சார்ஜ் ரிப்பல்சிவ். அப்ப கை இப்படி வரணும். அப்ப F3 இப்படி மாறும். இப்ப மூணு ஃபோர்ஸ் எப்படிப்பா இருக்கு டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருக்கு.
மூணு ஃபோர்ஸ் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்ல இருந்தா நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஏதாவது ரெண்டு எடுத்து ஆட் பண்ணோம், அதுதான் நல்லது. எந்த ரெண்டை எடுக்கணும், ரூல் படி எந்த ரெண்டு வேணாலும் எடுக்கலாம். ஆனா நான் உனக்கு பர்சனலா கொடுத்திருக்கிற க்ளூ என்ன, ரெண்டு ஈக்குவல் வெக்டாரை எடுங்கிறது. இங்க மூணு பேருமே எப்படி இருக்காங்க, ஈக்குவலா இருக்காங்க. அப்ப இந்த ப்ராப்ளத்துல நம்ம யார வேணாலும் நான் என்ன பண்றேன், ஆர்டராவே எடுத்துக்கிறேன். F1 F2 எடுத்துக்கிட்டு வெக்டார் அடிஷன் பண்ண போறேன். அப்படி பண்ணா எனக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கு நானா டெம்பரவரியா ஒரு பேர் வைக்கிறேன். இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, √p² + q² + 2pq cos θ. ஆன்சருக்கு நான் வச்ச பேர் என்னது, F1 to R. √p² என்னது, F1². q² F2². 2pக்கு பதில் F1, qக்கு பதில் F2. cos θ வேணும். தீட்டாங்கிறது நீங்க எந்த ரெண்டு வெக்டாரை ஆட் பண்றீங்களோ அதுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள். நான் யாரை ஆட் பண்ணிருக்கேன், F1 F2. அதுக்கு அக்ராஸா உள்ள இந்த ஆங்கிள் எனக்கு. சில நேரம் கண்ணால பார்த்தா உனக்கு 90 டிகிரி மாதிரி தோணும். ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர்ல மட்டும் கண்ணால பாக்குற ஆங்கிள் போடாத, வெரிஃபை பண்ணி போடும். ஓகேவா, இது ஈக்குவலட்டர் ட்ரையாங்கிள் தானே. அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவுப்பா வரும், 60. நடுவுல கட் ஆகுறதுனால இது எவ்வளவு, 30. இது ஒரு 30. இது வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன் தானே. அப்ப இது எவ்வளவு வரும், 90. இதுவும் பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா 90. சின்ன ட்ரையாங்கிளோ பெரிய ட்ரையாங்கிளோ, ஒரு ட்ரையாங்கிள்ல மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ண என்ன வரும், 180. அப்ப இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணுங்க இந்த ட்ரையாங்கிள்ல. இது ஒரு 30, இது ஒரு 90னா எவ்வளவு ஆயிடுச்சு, 120. அப்ப இது எவ்வளவுப்பா போடணும், 60. இது ஒரு 30, இது ஒரு 90னா என்ன ஆயிரும், 120. அப்ப இது எவ்வளவு வரும், 60. அப்ப நான் ஆட் பண்ண வேண்டிய F1 F2க்கு அக்ராஸா எவ்வளவு வருது, 120 டிகிரி வருது. அதனால cos 120. நிறைய பேர் ஈக்குவலட்டர் ட்ரையாங்கிளா என்னன்னே புரிஞ்சுக்காம 60ன்னு போட்டுருவோம். அப்படி கிடையாது. நீ இந்த ஃபார்முலா படி தீட்டானா என்னன்னு யோசிக்கணும். இந்த ஃபார்முலா படி தீட்டானா என்னது, எந்த ரெண்டு வெக்டார் ஆட் பண்றியோ அதுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள்னு அர்த்தம். நான் F1 F2 ஆட் பண்றேன், அப்ப அதுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள் எவ்வளவுன்னு நான் போய் செக் பண்ணி போடணும். இஃப் ஸ்ட்ரக்சர் இஸ் ட்ரையாங்கிள் ஆர் சிமிலர் லைக் ட்ரையாங்கிள் தான். ஸ்கொயர் ரெக்டாங்கிள்லாம் நீ கண்ணால பார்த்தா உனக்கு ஒரு ஆங்கிள் தெரியாது, தாராளமா போடலாம். அதுக்கு சப்போர்ட் ஆகும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு. நீ ஃப்ரீ ஹேண்ட்ல வரைஞ்சாலும் ஆங்கிள் கரெக்டா வரும். இதுல அப்படி கிடையாது, நீ கண்டுபிடிச்சுதான் போடணும். கண்டுபிடிக்கிறப்ப என்ன லாஜிக் வரும், ஒரு ட்ரையாங்கிள்ல மூணு ஆங்கிளே ஆட் பண்ணா 180ங்கிற லாஜிக் தான் வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சு இப்ப சால்வ் பண்ணுங்க. F2க்கு பதில் F1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப F1² + F1²னா 2F1² + 2. F2க்கு பதில் F1 போட்டா 2F1² வந்துரும். cos 120 ஓட வேல்யூ -1/2. இந்த 2 கேன்சல், பிளஸ் இன்டு மைனஸ் இங்க மைனஸ் வந்துரும். அப்ப √2F1² - F1²னா F1² வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா F1 முடிச்சாச்சு. மொத்தம் 3 வெக்டார் ஆட் பண்ணும். 3 வெக்டாரையும் பல்கா ஆட் பண்ற டெக்னிக் நம்மள்ட்ட பெருசா இல்ல. இருக்குப்பா, ஒரு டெக்னிக் இருக்கு, லாமிஸ் தியரம். அது எல்லா இடத்துலயும் சக்சஸ் ஆகாது. எங்க சக்சஸ் ஆகும்னு நீ கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுக்கு எதுக்கு அந்த டெக்னிக், நான் என்ன பண்ணிடலாம், ரொட்டீன் ஸ்டைல் போயிடலாம். ஏன் ரொட்டீன் ஸ்டைல் படி ரெண்டு வெக்டாரை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும். எந்த ரெண்டு வெக்டார் எடுத்துக்கலாம்னா ரெண்டு ஈக்குவல் வெக்டார் எடுத்துட்டு ஆட் பண்ணும். நான் தான் பண்ணிருக்கேன். இங்க அதிர்ஷ்டவசமா 3 ஈக்குவலா இருக்கு, நான் ஆர்டரா எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு ஆட் பண்ணி ஆன்சர் எடுத்ததுக்கு அப்புறம் சோம்பேறித்தனம் படாம திருப்பி டயக்ராம் போடணும். நம்மளோட புது டயக்ராம்ல அஸ்னவ் எந்த வெக்டாரை நம்ம டச் பண்ணாம இருக்கோமோ அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடணும். அப்படி பாக்குறப்ப நான் F3 டச் பண்ணவே இல்லை, F3 ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டேன். எந்த காரணத்தை கொண்டு F1 F2 மார்க் பண்ணக்கூடாது, அதுக்கு பதில் இந்த ஆன்சரை மார்க் பண்ணும். இந்த ஆன்சரை மார்க் பண்ணா டைரக்ஷன் வேணும். டைரக்ஷன் செம சிம்பிள். இங்க என்ன ஆங்கிள் போடுறோமோ அதுல பாதி. எப்ப ஈக்குவல் வெக்டாரை ஆட் பண்ணா மட்டும்தான். அன்ஈக்குவல்னா இந்த லாஜிக் எடுக்க முடியாது. போன ப்ராப்ளத்திலே அதை தெளிவுபடுத்தி. அப்ப 60 டிகிரி எங்க இருக்குன்னு போய் இங்க கண்டுபிடிக்கணும். இங்க பிளாங்கா இருக்கும், அன்ஈசியா இருக்கும், கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால இந்த 120 எங்க இருந்து எடுத்து போட்டேன்னு அங்க போய் செக் பண்ணு. 120 இங்க இருந்து எடுத்து போட்டிருக்கேன். இதுல பாதிதான் என்னது, 60. அப்ப கரெக்டா நடுவுல வரும். அங்க புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து மார்க் பண்ணி முடிச்சு புது டயக்ராம் வரைஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட பழசெல்லாம் மறந்துட்டு புது டயக்ராம்ல பாரு. புது டயக்ராம்ல ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ரெண்டு ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருந்தா வெக்டார் அடிஷன் ரூல் படி என்ன பண்ணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபோர்ஸ் ஆன் Q. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கிடையாது. அப்ப இதான் ஃபைனல் ஆன்சர். இஸ் ஈக்குவல் டு F1 to R - F3. F1 to Rக்கு பதில் என்ன கிடைச்சிருக்குன்னா F1 கிடைச்சிருக்கு.
மைனஸ் F3க்கு பதில் என்ன இருக்குன்னா F1 இருக்கு. அப்ப F1 மைனஸ் F1 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளவு. அனுபவம் வர வர எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண இதுக்கு அடுத்து நீ 0னா ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டா எழுதுற அளவுக்கு உனக்கு ட்ரெயின் ஆயிடும். இந்த சால்விங்லாம் தேவைப்படாது. என்ட்ரன்ஸ்னா அது ஓகே. என்சிஆர்டி எக்ஸாம்னா வேற வழியே இல்ல. போர்டு எக்ஸாம்னா நீ என்ன பண்ணுவோம், ஸ்டெப்ஸை காமிச்சாகணும், ப்ரொசீட் பண்ணிதான் இப்படிதான் பண்ணணும். இதுதான் பெஸ்ட். முடிச்சாச்சுப்பா. அப்ப ப்ரொசீஜரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா அடுத்த வாரமும் நம்ம இதுல இருக்கிற பேலன்ஸ் ப்ராப்ளம் தான் பார்க்கணும். இன்னும் 9 ப்ராப்ளம் பார்க்க வேண்டியது இருக்கு இதுல. அப்ப என்ன ப்ரொசீஜர், நிறைய சார்ஜ் கொடுத்துட்டாங்கன்னா எந்த சார்ஜோட ஃபோர்ஸை பத்தி கேட்கறாங்களோ அவங்களோட ஃபோர்ஸை தனித்தனியா கண்டுபிடிக்கணும். அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணும். டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்ணும். மூளையை பயன்படுத்தி ஆன்சர். மூளையை எப்படி பயன்படுத்துறது, ட்ரெயின் பண்ணணும் பிரெயின். நிறைய டிஃபரெண்ட் லாஜிக், டிஃபரெண்ட் அப்பியரன்ஸ் வர மாதிரி ட்ரெயின் பண்ணி. இன்னைக்கு என்ன நடத்தி இருக்கணும், இதுவரை உங்களுக்கு என்ன ஆயிரும், அடுத்த வாரம் டெஸ்ட் உண்டு. அதுக்கு அடுத்த வாரமும் இதே போர்ஷன் தான், 2 வாரம் ஒரே போர்ஷன். ஓகே தானே? டவுட் இருந்தா கேட்கலாம். சரி, நோட் எடுங்க. நீங்க உங்க புக் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். நம்ம இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனா நான் உங்களுக்கு தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால்னா காஸ் தீட்டாவை 1ன்னு எழுதலாம், டான் தீட்டா வந்து தீட்டான்னு எழுதலாம்னு சொன்னால அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் சார். தீட்டா இஸ் வெரி ஸ்மால். 1 டிகிரி வந்து வெரி ஸ்மால் தானே. அப்ப நான் tan 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1 டிகிரின்னு எழுதலாம்னு சொல்றேன். இது ரைட்டா ராங்கான்னு வெரிஃபை பண்ணும். மொபைல் வச்சிருக்கீங்களா யாராவது? கால்குலேட்டர். சயின்டிபிக். சயின்டிபிக் கவுத்திட்டா வந்துருண்டா. இதெல்லாம் இல்லாமலாம் இருக்காங்க. இப்ப நான் tan 1 டிகிரி பண்றேன். டேய் என்னடா பிரஸ்ஸே ஆக மாட்டேங்குது. முடிச்சுட்டு போடணும். இப்ப நான் tan 1 டிகிரி பண்றேன்ப்பா. எவ்வளவு வருதுன்னா 0.0174 வருது. அதை இங்க எழுதிட்டேன். இந்த 1 டிகிரியை ரேடியனா மாத்தும். அப்படின்னா என்னப்பா பண்ணும், 1 டிகிரி இன்டூ π/180. ஏன்னா டிகிரி SI யூனிட் கிடையாது. அப்ப π/180 போடணும். பைனா எவ்வளவுப்பா, 3.14. 3.14 டிவைடட் பை 180, 0.017 போடணும். அப்ப இதுவும் ஈக்குவல் தானே. அதை தானே உனக்கு அங்க யூஸ் பண்ண. இதே மாதிரி நான் என்ன பண்ணேன், தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால்னா காஸ் தீட்டாவா 1ன்னு எழுதலாம்னு சொன்னேன். இப்ப நான் எவ்வளவு போட்டிருக்கேன், 1 டிகிரி. அப்ப காஸ் 1 டிகிரி கண்டுபிடிச்சு பாக்குறேன். 0.999 வருது. 0.999 அப்ராக்சிமேட்டா என்னப்பா, 1. அதே மாதிரி சைன் தீட்டா பண்ணாலும் இதே நம்பர் தான். சில நேரங்கள்ல சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியலன்னா நம்மளா அந்த வெரி ஸ்மால்ங்கிறதுக்கு ஒரு நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்திடலாம். அப்ப லெஸ் தென் 1 டிகிரி, லெஸ் தென் 2 டிகிரியே வெரி ஸ்மால் ஆங்கிள்னு சொல்லலாம். அப்ப ஆங்கிள் இஸ் வெரி வெரி ஸ்மால்னா இந்த லாஜிக் என்ன ஆகும், சக்சஸ். அவ்வளவுதான். இனிமேல் இதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். அடிக்கடி வரும் அது. மிச்சம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இப்ப எனக்கு நீங்க நோட் காமிச்சிட்டு கிளம்பலாம்.
இங்க வரேன்.